ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் கௌதம் HYT சாஃப்ட்வேர் ட்ரைனிங் இன்ஸ்டியூட்லேருந்து பேசுகிறேன். நாம் இன்னைக்கு பைத்தான் யூஸ் பண்ணி டேட்டா விசுவலைசேஷன் எப்படி பார்க்குறதுன்னு கோட் பார்க்கலாம். நம்ம ஏற்கனவே டேட்டா விசுவலைசேஷன் பார்த்தோம். ஜஸ்ட் வேல்யூஸ் வச்சு பார்த்தோம், லிஸ்ட்டில் ஒரு வேல்யூஸ் வச்சு பார்த்துட்டு இருந்தோம். இப்போ நம்ம அதே டேட்டாவை ஒரு டேட்டா செட்டை வச்சு விஷுவலைஸ் பண்ணி பார்க்கலாம். அதுக்கு நம்மளுக்கு தேவையான மாடியூல்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, import pandas as pd, அதுக்கப்புறம் import numpy as np, அதுக்கப்புறம் நம்மளோட matplot lib.pyplot, அதுக்கப்புறம் import seaborn as sns வச்சுக்கலாம். இதை ரன் பண்ணிக்கலாம். நம்மளோட மாடியூல்ஸ் கரெக்டாக வந்துடுச்சு. அடுத்து நம்ம டேட்டா செட் எடுக்கணும். டேட்டா செட் வந்து எங்கே இருக்குன்னா scikit-learnல இருக்கும். ஸோ ஃப்ரம் sklearn டாட் datasets, import நம்மளோட டேட்டா செட் வந்து இப்போ என்ன டேட்டா செட் எடுக்க போகிறோன்னா iris load underscore iris எங்கே இருக்குது பார்த்தீங்களா, iris டேட்டா செட்டை நம்ம இப்போ எடுத்துக்க போகிறோம். இந்த கோடை ரன் பண்ணிடலாம். iris டேட்டா செட் வந்துடுச்சு. இப்போ இதை நம்ம வந்து ஒரு வேரியபிளில் ஸ்டோர் பண்ண போகிறோம். ஸோ iris is equal to load underscore iris function. இப்போ பண்ணிட்டோன்னா நம்மளோட டேட்டா செட் நம்மளுக்கு ஐரிஸ்னு வேரியபிளில் ஸ்டோர் ஆயிரும். சரி, ஓகே. இப்போது இந்த வேரியபிளில் என்னென்ன ஸ்டோர் ஆயிருக்குன்னு நம்ம பார்க்கலாம். ஐரிஸ் ஜஸ்ட் நான் ஐரிஸ்ன்ற வேரியபிள் ரன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளுக்கு டேட்டா ஃபுல்லாக இதில் ஸ்டோர் ஆகிருக்கு. பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து 4 காலம்ஸ் இருக்குது. இந்த டேட்டா செட் எங்கேருந்து வந்து லிங்க் இருக்குது. ஸோ நம்மளுக்கு இப்படி வந்து ஒரு டேட்டா செட் வந்து நம்மளுக்கு அடிச்சிருக்கு. நம்ம கீழே ஸ்க்ரால் பண்ணிகிட்டே போனோன்னா இதை பற்றி தெரியும். ஃபியூச்சர் நேம்ஸ்னால் இங்கே ஒன்றும் இல்லை, இதோட காலம் நேம்ஸ். இதில் காலம்ஸ் என்னென்ன காலம்ஸ் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித். அப்போ இங்கே இருக்க 4 வேல்யூவும் ஒரு காலம். அந்த ஒரு காலமோட நேம்ஸ் வந்து இங்கே இருக்குது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட 5th காலம் வந்து பார்த்தீங்கன்னா டார்கெட்டில் வந்து 0, 1, 2ன்னு இருக்குது. இப்போ இங்கே வந்து 0 வந்து எதை சொல்லணும்னா செட்டோசா, 1 வந்து வெர்சிகுலர் அண்ட் 2 வந்து வெர்ஜினிகா. நம்மளோட ஃப்ளவரோட டைப்ஸ் செட்டோசா, வெர்சிகுலர் அண்ட் வெர்ஜினிகா. நீங்கள் ஐரிஸ் டேட்டா செட் என்ன அந்த ஐரிஸ் டேட்டா செட்டுக்குள்ளே இருக்க ஃப்ளவர்ஸை பற்றி இமேஜஸ் தெரிஞ்சிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கிடைக்கும். அதை பற்றி நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போதைக்கு நம்ம டேட்டா செட்டுக்குள்ளே இருக்க டார்கெட் வேரியபிள்ஸ் இது, நம்மளோட நார்மல் வேரியபிள்ஸ் இது. ஸோ இப்போ நம்ம காலம்ஸ் கிடச்சாச்சு. அதுக்கப்புறம் நம்மளோட டேட்டாவை நம்ம லோட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஷேப் என்னென்ன இருக்குது, இதோட ஃபியூச்சர், அதாவது காலம்ஸ்க்கு நேம் கொடுக்கணும். ஸோ ஒன் பை ஒன்னாக பண்ணலாம். நம்ம அடுத்து என்ன பண்ண போகிறோம்னா இதோட ஷேப் பார்க்க போகிறோம். டேட்டா டாட் ஷேப். பாருங்கள், 50 ரோஸ் இருக்குது, 4 காலம்ஸ் இருக்குது. அதான் இங்கே. அதுக்கப்புறம் வந்து இதில் இருக்க காலம்ஸ் என்னென்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஐரிஸ் டாட் ஃபியூச்சர் நேம்ஸ். ஃபியூச்சர் நேம்ஸ்னு ஒன்றும் இல்லை, காலம் நேம்ஸ் தான். நம்ம மிஷின் லேர்னிங் வந்து ஃபியூச்சர் நேம்ஸ் சொல்லுவோம். செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் தான் நம்மளோட காலம்ஸ். அதுக்கப்புறமா நம்ம இப்போ இந்த டேட்டாவை ஒரு டேட்டா ஃப்ரேம், அதாவது நம்ம பாண்டாஸ்குள்ளே எப்படி எடுத்துகிட்டு போகிறோம். ஏன்னா பாண்டாஸ்குள்ளே எடுத்துகிட்டு வந்தால் தான் நம்ம ரோஸ் அண்ட் காலம்ஸ் அண்டு ஒரு டேபிளாக அழகாக ஃபார்ம் ஆகும். அது எப்படி ஃபார்ம் பண்ணுறதுன்னா இப்போ நம்ம அதுக்கு வந்து பாண்டாஸை யூஸ் பண்ணி ஒரு டேட்டா ஃப்ரேம் வந்து க்ரியேட் பண்ணணும். இப்போது இதுக்குள்ளே போயிட்டு நம்மளோட டேட்டா ஃப்ரேம், அதனால் df இஸ் ஈக்குவல் டு pdன்றது நம்மளோட பாண்டாஸ்,
டாட் டேட்டா ஃப்ரேம் வந்துருச்சா? டேட்டா ஃப்ரேம். இந்த டேட்டா ஃப்ரேமுக்குள்ளே நம்ம columns is equal to iris dot future names. இப்போ பாருங்க, நம்மளோட டேட்டா ஃப்ரேம் நம்ம கிரியேட் பண்ணிட்டோம். df is equal to pd pandas dot data frame. இதுக்குள்ள கொடுக்க போகிற டேட்டா வந்து ஐரிஸ் டேட்டா, அதனால் ஐரிஸ் டேட்டா. இதில் வந்து நம்மளோட டேட்டா ஃபுல்லாக லோட் ஆயிரும். அப்புறம் இதுக்குள்ளே இருக்க காலம்ஸ் மேலே வந்து நம்ம காலம் நேம்ஸ் வந்து கொடுக்கணும். அதாவது இந்த செப்பல் லென்த், செப்பல் விட்த், பெட்டல் லென்த், பெட்டல் விட்த் கொடுக்கணும். அதுக்கு வந்து ஐரிஸ் டாட் ஃபியூச்சர் நேம்ஸ் வந்து இப்போ ஃபார்ம் பண்ணியாச்சு. இப்போ இந்த கோடை ரன் பண்ணிக்கலாம். இப்போது நம்மளோட டிஎஃப் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து df டாட் ஹெட் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணால் டாப் 5 வேல்யூஸ் வந்துடும். df டாட் ஹெட்டில் பார்த்தீங்கன்னா டாப் 5 வேல்யூஸ் வந்துடுச்சா? இப்போ நம்மளுக்கு இருக்குது. இது வந்து நம்மளோட இண்டெக்ஸ், செப்பல் லென்த் அதோட வேல்யூஸ், பெட்டல் லென்த் அதோட வேல்யூஸ், இந்த மாதிரி எல்லாத்தோட வேல்யூஸும் நம்மளுக்கு வந்து இங்கே வந்து கிடச்சிருக்கும். ஆனால் இப்போ என்ன பார்த்தீங்கன்னா நம்ம டார்கெட் வந்து இங்கே மிஸ்ஸிங்காக இருக்குது. டார்கெட் காலம் இல்லை. அப்போது டார்கெட் காலமும் நம்ம வந்து இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வரணும். அதுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் df கோலன் கோட்ஸ் நம்மளோட டார்கெட், அதான் நம்ம என்ன காலம் இதுக்குள்ளே ஆட் பண்ண போகிறோமோ அதோட நேம், அதான் டார்கெட்டு, which is equal to iris dot target. ஓகே, இந்த கோட் ரன் பண்ணிவிட்டு நம்ம மறுபடியும் வந்து df டாட் ஹெட் கொடுப்போம். f டாட் ஹெட். இப்போ இந்த கோட் ரன் பண்ணுறேன். இப்போ பாருங்க, நம்மளுக்கு டார்கெட்டோடு சேர்ந்து நம்மளுக்கு வந்துருக்கு. இப்போ நான் ஏற்கனவே சொன்னேன், டார்கெட் 0னா டார்கெட் வேல்யூ 0வாக இருந்துச்சுன்னா செட்டோஸா, டார்கெட் வேல்யூ 1னா வெர்சிகுலர், டார்கெட் வேல்யூ 2னா வெர்ஜினிகா. ஸோ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்மளோட இங்கே டேட்டா வந்து அரேஞ்ச் ஆகிருக்கு. அப்போ ஃபஸ்ட்டில் இருக்க வேல்யூஸ் எல்லாம் 0, அப்புறம் 1, அதுக்கப்புறம் 2. அப்போ அதுக்கேற்ற மாதிரி நம்ம ஃப்ளவர் நேம்ஸை ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம். இப்போது நம்ம கேட்டு பார்த்து நம்ம டேட்டாவை கரெக்டாக டேட்டா ஃப்ரேம்குள்ளே எடுத்துகிட்டு வந்தாச்சு. இப்போது இந்த டேட்டா ஃப்ரேமை கொஞ்சம் டிஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம். இதுக்குள்ளே வேல்யூஸ் எப்படி ஸ்ப்ரெட் ஆகிருக்கு, இதோட வேல்யூஸோட ஸ்டாண்டர்ட் டிவியேஷன், மீன், இந்த மாதிரி வேல்யூஸ் பார்க்கணுன்னா நம்ம ஜஸ்ட் df டாட் டிஸ்கிரைப் இந்த ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோன்னா நம்மளுக்கு டேட்டாவோட ஒரு இன்சைட் கிடைக்கும். இப்போ பாருங்கள், இப்போ df டாட் டிஸ்கிரைப் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். df டாட் டிஸ்கிரைபில் df டாட் டிஸ்கிரைப் யூஸ் பண்ணியிருக்கோம். இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம பெட்டல் லென்த், செப்பல் லென்த், செப்பல் வித், பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் அண்ட் டார்கெட், இது எல்லா வேல்யூஸும் இருக்குது. இதோட கவுண்ட், அப்போது செப்பல் லென்த்துக்குள்ளே 150 வேல்யூஸ் இருக்குது, செப்பல் வித்துக்குள்ளே 150 வேல்யூஸ் இருக்குது, பெட்டலுக்குள்ளே ஒரு பெட்டல் வித்துக்குள்ளே 150, டார்கெட்டுக்குள்ளே 150. அப்போது நம்மளுக்கு டேட்டாவில் மிஸ்ஸிங் வேல்யூஸ் எதுவுமே இல்லை. அப்போ இந்த கவுண்ட் வச்சு நம்ம கண்டுபிடிச்சோம். இன்கேஸ் நம்ம இதெல்லாம் இதில் வேல்யூஸ் வந்து ஜாஸ்தியாக இல்லை கம்மியாக இருந்துச்சுன்னா அப்போ எங்கேயும் மிஸ்ஸிங் வேல்யூஸ் இருக்குன்னு நம்ம இதை வச்சு கண்டுபிடிச்சிக்கலாம். அடுத்து வந்து மீன். அப்போது செப்பல் லென்த் ஃபுல் வேல்யூஸை ஆட் பண்ணி அதோட ஆவரேஜ் வேல்யூ, ஸோ நம்மளோட மீனிங் வந்துருச்சு. அண்ட் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் வேல்யூஸ், அதுக்கப்புறம் நம்மளோட குவார்டைல் ரேஞ்சஸ் வந்து மினிமம் வேல்யூ, மேக்ஸிமம் வேல்யூ, அப்புறம் 25% ஆஃப் த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, 50% ஆஃப் த வேல்யூ இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது, அண்ட் 75% ஆஃப் த வேல்யூ வந்து இந்த ரேஞ்சுக்குள்ளே இருக்குது. ஸோ இதை வச்சு நம்ம வந்து டேட்டாவோட ஒரு ஐடியா நம்மளுக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும். மெயினாக நம்ம யூஸ் பண்ணுறது என்னென்னா, டேட்டாக்குள்ளே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இது. அப்போ எல்லாமே உங்களுக்கு 150 கரெக்டாக மேட்ச் ஆச்சுன்னா அப்போது நம்மளோட ரோஸ் எல்லாமே கரெக்டாக ஆக்குவையாக இருக்குது, நம்மளுக்கு எங்கேயுமே மிஸ்ஸிங் வேல்யூஸ் இல்லை. இப்போ நம்ம அடுத்தது இதை எப்படி ப்ளாட் பண்ணலான்னு பார்க்கலாம். அடுத்த கோட் போவோம். df டாட் ப்ளாட். இப்போ ப்ளாட் பண்ண போகிறது வந்து என்ன கைண்ட் இஸ் ஈக்குவல் டு பாக்ஸ் ப்ளாட் பண்ண போகிறேன். அதுக்கு பாக்ஸ்னு யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே சப் ப்ளாட்ஸ், நிறைய ப்ளாட்ஸ் போட போகிறோம். சப் ப்ளாட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, சப் ப்ளாட்ஸ் ஈக்குவல் டு ட்ரூ, கம்மா. இதுக்கப்புறம் இதோட சைஸஸை நம்ம இது பண்ண போகிறோம். இந்த சைஸ் வந்து நம்ம இஷ்டம் தான், நீங்கள் என்ன கொடுக்கணுமோ அது மாதிரி மாற்றி கொடுத்து பாருங்கள். நான் இங்கே வந்து லேஅவுட்டோட வேல்யூ வந்து
3,2 அண்ட் ஃபிகர் சைஸ் இருக்குது. ஃபிகர் சைஸ் இஸ் ஈக்குவல் டு 8,2. ஸோ நான் இந்த மாதிரி வந்து நம்மளோட வேல்யூஸ் வந்து நான் கொடுத்துட்டேன். இப்போது எந்த மாதிரி பிளாட் இது, பாக்ஸ் பிளாட்டு, சப்ளாட்ஸ் இருக்குது, லே அவுட்டு அண்ட் அதோட ஃபிகர் சைஸ் எல்லாத்தையும் கொடுத்தாச்சு. இப்போ இதை ரன் பண்ணோன்னா நம்மளுக்கு வந்து நம்மளோட பாக்ஸ் பிளாட் வரும். நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன், அப்போ உங்களுக்கு கிராஃப் நல்லா தெரியும். ஓகே, பாருங்கள் df.plot என்ன கைண்ட் வந்து பாக்ஸ் பிளாட்டு, சப்ளாட்ஸ் எல்லாம் கொடுத்தாச்சு. இப்போ வந்து செப்பல் லென்த் இது வந்து ஆக்சஸ்லாம் சொல்லும். நம்மளுக்கு இந்த டேட்டாஸ்லாம் தேவையில்லை, நம்ம டேரெக்டாக நம்ம இது மட்டும் வியூ பண்ணால் போதும், கிராஃப் மட்டும் வியூ பண்ணால் போதும்னா நம்ம ஜஸ்ட் இங்கே ஒரு செமிகோலன் கொடுக்கணும். நம்ம மோஸ்ட்லி செமிகோலன் யூஸ் பண்ண மாட்டோம் பைத்தானில். இந்த மாதிரி ஒரு செமிகோலன் கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு அடிஷ்னல் எந்த வேல்யூஸும் காட்டாது, டேரெக்டாக உங்கள் கிராஃப்ஸ் மட்டும்தான் வியூ ஆகும். ஸோ அதுக்கு யூஸ் பண்ணுறது தான் இந்த செமிகோலன். அப்போ இங்கே பாருங்கள் நம்மளோட செப்பல் லென்த்து, இதோட டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா 4.5லேருந்து 8.0 வரைக்கும் ரேஞ்சு போகுது. அதோட 25% இவ்வளோ, 75% இவ்வளோ. அப்போ இதுதான் நம்மளோட பாக்ஸ் பிளாட் வந்து நம்மளுக்கு சொல்கிறது. அப்புறம் இந்த மாதிரி இருக்குது பார்த்தீங்களா, எக்ஸ்ட்ராவாக இந்த ரவுண்டாக இருக்கிறது வந்து நம்மளோட அவுட்லேயர்ஸ்னு வாங்க. அதாவது நம்ம கொடுத்துருக்க டேட்டா வேல்யூஸ் இது தான், ஆனால் அதை விட பவுண்டரி தாண்டி வெளியே போயிட்டுருக்கு. அப்படி இருக்கிறது தான் அவுட்லேயர். இப்போ அவுட்லேயருக்கு நான் எக்ஸாம்பிள் சொன்னோன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்குது. அப்ளிகேஷன் ஃபார்ம் டீட்டெயில்ஸ் எல்லாம் நம்ம வந்து சிஸ்டத்தில் அப்லோட் பண்ணுறோம். அதில் ஏஜ்னு ஒரு காலம் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அந்த ஏஜ் காலமில் இருக்க டேட்டாவெல்லாம் பார்த்துட்டோம். நார்மலாக ஒரு ஹியூமனோட ஏஜ் வந்து நம்ம எப்படியா இது பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு 5 இயர்ஸ் இல்லாட்டி ஒரு 10 இயர்ஸில் இருக்கவங்க தான் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்போ 10லேருந்து ஒரு 90 வரைக்கும் மேக்ஸிமம் நம்ம எக்ஸ்பெக்டட் போடலாம். இன்கேஸ் அந்த ஏஜ் காலத்தில் உங்களுக்கு டேட்டா வந்து 120 இல்லை 140 இல்லை 200 300லாம் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அது வந்து கன்சிடரே பண்ண முடியாது. அது வந்து ஒரு ஃபேக் வேல்யூ யாரோ கொடுத்துருக்காங்க, அப்படின்ட்டு அந்த வேல்யூ வந்து யூஸே இல்லை நம்மளுக்கு. அதுதான் வந்து அவுட்லேயர். நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணக்கூடிய வேல்யூஸ் வந்து இதுலேருந்து இந்த ரேஞ்ச் வரைக்கும் தான். ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் வந்து 18லேருந்து 35 தான் இருக்கணும் நம்ம அப்ளிகேஷன்லனா, திடீர்னு ஏஜ் வந்து 5 இல்லை ஏஜ் வந்து மைனஸ்லாம் போயிட்டு இருந்ததுன்னா அதெல்லாம் வந்து அவுட்லேயர்னு சொல்லிடுவாங்க. ஸோ அந்த மாதிரி அவுட்லேயரை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த மாதிரி பாக்ஸ் பிளாட் போட்டு ஈஸியாக கண்டுபிடிச்சிக்கலாம். இப்போ நம்மளோட எல்லா டேட்டாவும் நம்ம வந்து பாக்ஸ் பிளாட்டில் பார்த்தாச்சு. இப்போ அடுத்து பாக்ஸ் பிளாட்டுக்கு அப்புறம் நம்மளோட ஹிஸ்டோகிராம். நான் மறுபடியும் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போது நம்ம ஹிஸ்டோகிராம் df.hist கொடுத்துக்கலாம். இதுக்குள்ள வந்து ஜஸ்ட் நீங்கள் ஃபிகர் சைஸ் மட்டும் சொன்னால் போதும், வேறு எதுவும் சொல்ல தேவையில்ல. fig ஃபிக் சைஸ் இருக்கா ஈக்குவல் டு ப்ரைஸஸில் 1,2 எனிதிங் உங்கள் இஷ்டம் தான். ஃபிகர் சைஸ் கொடுத்துட்டு பிளாட் பண்ணால் பாருங்கள் நம்மளுக்கு ஹிஸ்டோகிராம் வந்துருச்சு. நான் கொஞ்சம் ஜூம் அவுட் பண்ணிக்கிறேன். இப்போ மறுபடியும் இங்கே அதே தான், செமிகோலன் கொடுத்தோன்னா இந்த வேல்யூஸ் எல்லாம் காணாமல் போயிடும், ஆக்சஸ்லாம் நம்மளுக்கு தேவையில்லாமல் போயிடும். ஸோ நம்மளோட கிராஃப் மட்டும் தெரியுது. அப்போ பாருங்கள் செப்பல் லென்த்து அந்த இது வந்து எப்படி இதுவாக இருக்குது, ப்ளாட் ஆகிருக்கு. அண்ட் வேல்யூஸ் கிராஜுவலாக ஏறி இறங்கியிருக்கு செப்பல் விடத்தில். அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா பெட்டல் லென்த்தில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து 2 to 3க்குள்ளே வேல்யூஸே இல்லை. ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து ஈஸியாக பார்க்கலாம். அதுக்கப்புறம் நம்ம டார்கெட் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு எல்லாமே 50-50-50 இருக்குது, கரெக்டாக வந்து நம்மளுக்கு ஸ்ப்ளிட் ஆகிருக்கு. ஸோ இந்த மாதிரி நம்ம ஹிஸ்டோகிராம் போட்டு பார்க்கலாம். ஸோ ஹிஸ்டோகிராம் வச்சு ஒரு வியூ வந்து நம்ம கண்டுபிடிச்சாச்சு. அடுத்தது கார்லேஷன் பார்க்கலாம். கார்லேஷன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கார்லேஷனுக்கு ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் df.cor இதை கொடுத்தீங்கன்னா நம்மளோட கார்லேஷன் டேட்டா வந்து வந்துடும். பாருங்கள் கார்லேஷன் டேட்டா வந்துடுச்சு. கார்லேஷன்னா இப்போ என்னென்னா, இப்போ ஒரு வேல்யூ ஏறுதுன்னா அது கூட சேர்ந்து இன்னொரு வேல்யூவும் ஏறுதான், அப்போ 2 வேல்யூவும் கோரிலேட்டடாக போதான். அப்போ இந்த வேல்யூ ஏறுச்சுன்னா கண்டிப்பாக இந்த வேல்யூவில் ஒரு சேஞ்ச் ஏறும் அப்படின்றது தான் கார்லேஷன். அப்போ இந்த வேல்யூ இறங்குச்சுன்னா அப்போ இந்த வேல்யூவும் சேர்த்து கண்டிப்பாக இறங்கும் அப்படின்றது தான் கார்லேஷன். இப்போ வந்து பாருங்கள் நம்மளோட செப்பல் லென்த்துக்கும் செப்பல் விட்த்துக்கும் இவ்வளோ கார்லேஷன் பாருங்கள் 0.96 ஹையஸ்ட் கார்லேஷன் இருக்குது. அப்போது செப்பல் லென்த் ஏறுச்சுன்னா கண்டிப்பாக பெட்டல் லென்த் ஏறுது. ஓகே, ஸோ
அது கூட பார்த்து டார்கெட்டும் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஏறிட்டு வருது. ஸோ பெட்டல் லென்த் அண்ட் பெட்டல் வித் ரொம்ப ஹைலி கோரிலேட்டடாக இருக்குது. மற்றெல்லாம் பாருங்கள் அவ்வளோ கோரிலேஷன் இல்லை, கொஞ்சம் கம்மியாக இருக்குது. ஓகே, இது வந்து மேத்தமெட்டிக்கல் டேர்ம்ஸில் நம்ம நம்பர்ஸில் வச்சு பார்த்துக்கலாம். இல்லை நீங்கள் வந்து ஒரு மேப்பாக கார்லேஷன் பார்க்க போகிறீங்கன்னா அது ஜஸ்ட் ஒன்றும் இல்லை, நம்ம சிபாண்டில் வந்து ஒரு ஹீட் மேப் இருக்குது. அதனால் வந்து எஸ்என்எஸ் டாட் ஹீட் மேப், ஹீட் மேப்புக்குள்ள என்ன கொடுக்க போகிறோன்னா df டாட் நம்ம கொடுத்த கார்லேஷன் ஃபங்க்ஷன் கமா anode is equal to true. நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பாருங்கள், நம்மளோட ஹீட் மேப் வந்துச்சு. கொஞ்சம் சும்மா பண்ணிக்கலாம். இப்போ பாருங்கள், இந்த அனோட்ன்றது ஒன்றும் இல்லை, ஜஸ்ட் அனோட் கொடுத்தீங்கன்னா இதுக்குள்ளே வந்து வேல்யூஸ் வந்து அதை சப்ஸ்டியூட் பண்ணி காட்டும். அப்படி அனோட் இஸ் ஈக்குவல் டு ட்ரூ நீங்கள் கொடுக்கலன்னா ஜஸ்ட் உங்களுக்கு ஹீட் மேப் மட்டும் தான் காட்டும், இதுக்குள்ளே இருக்க வேல்யூஸ் வந்து தெரியாது. ஸோ நம்ம மறுபடியும் நம்ம என்ன பண்ண போகிறோம்னா பெட்டல் விட்த்துக்கும் பெட்டல் லென்த்தும் பார்த்தீங்கன்னா ஹையஸ்ட் கோரிலேஷன் நம்ம இப்படியும் பார்த்துக்கலாம். அப்போது ஹையஸ்ட் கோரிலேஷன்னா கலர் வந்து லைட் பிங்க்கு, கோரிலேஷன் ரொம்ப கம்மியாக இருந்துச்சு இருக்குது லோவஸ்ட் கோரிலேஷன் டார்க் பர்பிள். ஸோ இந்த மாதிரி கொடுத்துக்கலாம். இப்படி வச்சு நம்ம ஒரு ஹீட் மேப் வச்சு கோரிலேஷனை பார்த்துக்கலாம். ஸோ அடுத்தது நம்மளோட இருக்கிற எல்லா கிராஃபும் நம்மளால் இதில் போட முடிஞ்ச எல்லா கிராஃபும் வந்து ஒரே ஒரு விஷுவலைசேஷனில் பார்க்கலாம்னா அதுக்கு வந்து எஸ்என்எஸில் இருக்க பேர் பிளாட்னு சொல்லுவாங்க. எஸ்என்எஸ் டாட் பேர் பிளாட், பேர் பிளாட்டுக்குள்ளே என்ன டேட்டா நம்மளோட டிஎஃப் தான். இது கொடுத்துட்டா ஜஸ்ட் கொஞ்சம் நேரம் வந்து பில்ட் ஆகிறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். பில்ட் ஆகிட்ட அப்புறம் நம்மளுக்கு டோட்டல் விசுவலைசேஷன் வந்துடும். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு ஒரு டோட்டலாக வந்திருக்கு. செப்பல் லென்த் வந்து நம்மளோட ஒய் ஆக்சிஸில் இருக்குது, ஒரு எக்ஸ் ஆக்சிஸில் அதே மாதிரி செப்பல் லென்த் செப்பல் விட்த் இந்த மாதிரி எல்லா டேட்டாஸும் இருக்கும். இப்போ எக்ஸ் அண்ட் ஒய் ஆக்சிஸ் இப்படி பார்த்துக்கணும். அப்போது செப்பல் லென்த் விசஸ் அடுத்த செப்பல் விட்த் கூட பார்க்கலாம். ஸோ இந்த மாதிரி ஃபுல் டேட்டாவை நம்ம ஒரே இடத்துல பார்க்க முடியும். அப்போது ஒரு செகண்டுங்க, நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து கிராஃப் அப்படியே கிராஜுவலாக ஏறிக்கிட்டே போகுது. அப்போது இது வந்து ஹைலி கோரிலேட்டட்னு சொல்லுவாங்க. அப்போது கிராஃப் இந்த மாதிரி போச்சுன்னா ஹைலி கோரிலேட்டட். அப்போ இந்த மாதிரி நம்ம ஒரே இடத்துல இந்த மாதிரி இருந்தால் இது வந்து அவ்வளோ கோரிலேஷன் இல்லை. ஸோ ஹைலி கோரிலேட்டடை வந்து நம்ம ஈஸியாக கண்டுபிடிச்சிடலாம். அப்போ எந்த வேல்யூ ஏறினா இந்த வேல்யூவில் சேஞ்சஸ் நடக்குதுன்னு நம்ம ஈஸியாக கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நம்ம இந்த மாதிரி வந்து பிளாட் பண்ணி பார்க்குறது. இந்த மாதிரி பிளாட் பண்ணி பார்த்துட்டு அப்புறம் இங்கே பாருங்கள், இது ஒன்றும் சூப்பராக இருக்குது. பெட்டல் விட்த் அந்த பெட்டல் லென்த் பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே பார்த்தோம், இதுக்கு தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் கோரிலேஷன் 0.96. ஸோ எவ்வளோ அழகாக நம்மளுக்கு கிராஜுவலாக கிராஃப் ஏறி இருக்குது பாருங்கள். ஸோ இதுதான் வந்து நம்மளோட பேர் பிளாட். இப்போ இதுக்குள்ளேயே வந்து அடுத்த இன்னும் ஒரே ஒரு பிளாட் பார்த்துடலாம். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். அடுத்து இருக்கிறது எஸ்என்எஸ் டாட் கேட்டகரிக்கல் பிளாட், சிஏடி பிளாட், கேட் பிளாட்னு வாங்க. இதுக்குள்ளே வந்து நம்ம ஜஸ்ட் நம்மளோட வேல்யூஸ் வந்து நம்ம எந்தெந்த எக்ஸில் என்ன இருக்குது ஒயில் என்ன இருக்குது டேட்டா என்ன கொடுக்க போகிறோம் அவ்வளோதான். அப்போது எக்ஸ் வேல்யூ இஸ் ஈக்குவல் டு கோட்ஸ்குள்ளே நம்மளோட பெட்டல் லென்த்து, பெட்டல் லென்த் கொடுத்தாச்சா. அது வந்து நம்ம இருக்கிற மாதிரியே கொடுக்கணும். இங்கே வந்து சிஎம் வேறு கொடுத்துருக்காங்க, சென்டிமீட்டர்ஸ் வேறு கொடுத்துருக்காங்க. அப்போது சென்டிமீட்டர்ஸையும் கொடுத்துக்கணும். கமா y is equal to quotes petal width, petal WID TH width, petal width கொடுத்து இதுக்கும் சென்டிமீட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. சிஎம் கொடுத்துருவோம். அடுத்தது கமா டேட்டா வந்து which is equal to நம்மளோட டிஎஃப் டேட்டா ஃப்ரேம். அதுக்கப்புறமா இதுக்குள்ளே நம்ம சைடில் எந்தெந்த வேல்யூஸ் எப்படி பிளாட் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு HUV is equal to டார்கெட். நான் இதை கோட் ரன் பண்ணும்போது உங்களுக்கு தெரியும். இது கொடுத்துட்டு ஜஸ்ட் நான் இந்த கோடை ரன் பண்ணுறேன். ஓகே,
நம்ம கோடு வந்து ரன் ஆயிடுச்சு. ஜஸ்ட் ஜூம் அவுட். இப்போ பாருங்கள் எஸ்என்எஸ் டாட் கேட்டகரி பிளாட் எக்ஸ் வேல்யூ ஒய் வேல்யூ டேட்டா எங்கேருந்து டிஎஃப்லேருந்து யூ வந்து டார்கெட். அதாவது டார்கெட் வந்து 0 1 2 அப்படின்னு காட்டுறதுக்காக. அப்போ 0னா செட்டோசா வெர்சிகுலர் அண்ட் வெர்ஜினிகா. அப்போ அந்தந்த வேல்யூஸ் தான் இருக்குது. அப்போது இங்கே இருக்கிறது ஃபுல்லாக செட்டோசா வேல்யூ. நம்மளோட ஆரஞ்சில் இருக்கிறதெல்லாம் வெர்ஜினிகா அண்ட் வெர்சிகுலர் எனிதிங். அப்போ இந்த மாதிரி நம்ம ஈஸியாக ப்ளாட் பண்ணி டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். அப்போது இங்கே இருக்க வேல்யூஸ் இந்த வேல்யூஸ் வந்து ரேஞ்சு பாருங்கள் 0.5 இல்லாட்டி 1.5 வரைக்கும் மேக்ஸிமம். இப்போ தான் 1.5குள்ளே இருக்க பெட்டல் விருத்தில் இருக்க 1.5குள்ளே இருக்க வேல்யூஸ் எல்லாமே நம்ம வந்து செட்டோசான்னு சொல்லிடலாம். அதுக்கப்புறம் இங்கே இருக்கும் இதுலேருந்து இது வரைக்கும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெர்ஜினிக்காவும் சில டைம் வரும். ஸோ அதனால தான் ஈஸியாக நம்ம விஷுவலைஸ் பண்ணி பார்க்கறதுக்கு எந்தெந்த டேட்டாஸ் எங்கெங்கே வந்து உங்களுக்கு ஸ்கேட்டர் ஆகிருக்குன்னு பார்க்குறதுக்கு தான் இது வந்து கேட்டகரி ப்ளாட். இந்த 3 கேட்டகரியும் நம்மளுக்கு இது பண்ணி பிரிண்ட் பண்ணி காமிச்சிடும். அப்போது இந்த கிராஃப் யூஸ் பண்ணி நம்ம ஈஸியாக டேட்டாவை விஷுவலைஸ் பண்ணிக்கலாம். அப்போ டேட்டா எங்கெங்கே ஸ்கேட்டர் ஆகிருக்கு, எப்படிலாம் ஸ்கேட்டர் ஆகிருக்கணும். ஸோ நம்ம இன்றைக்கி நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் ஒரு டேட்டா செட் யூஸ் பண்ணி அந்த டேட்டா செட்டு மூலயமா நம்ம என்னென்ன வியூ பண்ணோம்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட முதல்ல நம்ம வந்து டிஸ்கிரைப், அதாவது அதோட டேட்டாவோட டிஸ்கிரிப்ஷன் பார்த்தோம். அதுக்கப்புறம் பாக்ஸ் பிளாட் பண்ணோம். பாக்ஸ் பிளாட்டுக்கு அப்புறமா ஹிஸ்டோகிராம் பண்ணோம். ஹிஸ்டோகிராமுக்கு அப்புறமா கோரிலேஷன் பார்த்தோம். கோரிலேஷனுக்கு அப்புறம் ஹீட் மேப் பார்த்தோம். அதுக்கப்புறம் பேர் பிளாட் யூஸ் பண்ணி டோட்டல் விஷுவலைசேஷன் எந்தெந்த காலம் கூட இன்னொரு காலமும் மேட்ச் பண்ணி அதுக்கு கிராஃப் போட்டு அந்த கிராஃப்ஸ் எப்படி போகுதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் நம்மளோட கேட்டகரிக்கல் பிளாட் இல்லாட்டி கேட் பிளாட் இது யூஸ் பண்ணி டேட்டா எப்படி கிராஜுவலாக செப்பரேட் ஆகிருக்குன்னு நம்ம பார்த்துருக்கோம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம டேட்டா விஷுவலைசேஷன் பற்றி இன்னும் நிறைய பார்த்துக்கலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போடுங்க, ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.